நாம் நினைப்பதெல்லாம் நடந்து விடுவதில்லை, நாம் நாடியதெல்லாம் கிடைத்து விடுவதும் இல்லை. நினைத்ததும் கிடைக்கும், கேட்டதும் கிடைக்கும் என்று அல்லாஹ் சொன்ன இடம் சொர்க்கம். வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் கேட்டால் கிடைக்கும். அதைவிட ஆச்சரியம், நீங்கள் ஆசைப்பட்டாலும் கிடைக்கும் என்றான் சொர்க்கத்திலே. அல்லாஹ் அதற்கு நம்மை தேர்ந்தெடுப்பானாக. கேட்டதும் கிடைக்கும், நினைத்ததும் கிடைக்கும். நாம் நினைப்பதொன்று, நடப்பதொன்று. நாம் எத்தனை பெரியவர்கள் என்று அல்லாஹ் பார்ப்பதில்லை. அவன் சில நேரங்களில் அவன் திட்டத்தை நடைமுறைப்படுத்துவான். அங்கேதான் அவனுடைய மகத்தான அருள் நிரம்பி இருந்து கொண்டிருக்கும். சில வேளை நமக்கு அது சோதனையாக அமையும். நமக்கு சோதனை கூட அவன் அருள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சோதனை தான், அதுவும் அவன் அருள். கிட்டத்தட்ட நான் புறப்பட்டு 3 மணி நேரம் ஆச்சு. கடும் மழை, போகும் இடமெல்லாம் டிராபிக். ஒரு வழியா உள்ள வந்து அந்த ரோடு அடைச்சிருக்கிறாங்க, திருப்பி விடுறாங்க. அத்தனையும் தாண்டி நான் சொன்னேன், நிகழ்ச்சியில் கலந்து பேசுகிறோம், பட்டம் கொடுக்கிறோம். அது அவன் ஏற்பாடு. கொஞ்சம் சோதிப்பான், பொறுமையையும் சோதிப்பான். ஒன்றை இழந்தால் இன்னொன்று கிடைக்கும். அது அல்லாஹ்வின் சுன்னத். நபியுல்லாஹி சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், என் அன்பு மாணவியர்களுக்கு நான் பதிவு செய்கிறேன், சனது பெறுகிற ஆலிமாக்களே, இங்கே நிரம்ப அமைந்திருக்கிற சகோதரர்கள் தாய்மார்களுக்கு சொல்கிறேன், அல்லாஹ்வை நாம் புரிந்து கொண்டால் வாழ்க்கை அழகானது, வாழ்க்கை நிம்மதியானது, மகிழ்ச்சியானது, பதட்டம் இருக்காது. இன்றைக்கு பதட்டப்படுகிறோம் எல்லா விஷயத்திலும். கொஞ்சம் முன்பின் அவன் காரியம் நடந்தால் தாங்க இயல்வது இல்லை. அது நமது பலகீனம். அவன் எப்போதும் அழகாக நடக்கிறான். அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். தீர்ப்பு வழங்குபவர்களில் அழகான தீர்ப்பு வழங்குபவனாக அவன் இல்லையா என்று கேட்கிறான். நான் வழங்கும் அத்தனை தீர்ப்பும் அழகானது என்கிறான். என் விஷயத்தில், உங்கள் விஷயத்தில், ஒவ்வொரு தனி மனிதன் விஷயத்திலும் அல்லாஹ்வின் தீர்ப்பு தான் இறுதியானது. அல்லாஹ்வின் தீர்ப்பு தான் அழகானது. அல்லாஹ் அறிந்து கொள்ள செய்வானாக. எனக்கு பிள்ளைகளை கொடுத்தான், உங்களுக்கு நிறுத்தினான். எனக்கு பணத்தை நிறுத்தினான், உங்களுக்கு கொடுத்தான். அவன் தீர்ப்பது. அந்த தீர்ப்பு அழகு இல்லையா என்று கேட்டான் அல்லாஹ். தீர்ப்பு வழங்குவோரில் நான் அழகானவன் இல்லையா, அஹக்கம் இல்லையா என்று கேட்கிறான். தீர்ப்பு வழங்குபவர்களில் நானே அஹக்கம். அஹக்கம் என்றால் இதற்கு மேல் தீர்ப்பளிப்பவர்கள் இன்னொருவர் இல்லை. ஷாபி மதுகபின் சட்டம் என்ன தெரியுமா? தொழுகையில் இமாம் ஓதுகிறார் அந்த வசனத்தை, சூரத்து தீன் முடியும் அந்த ஆயத்தை கொண்டு, அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன். தொழுகையிலே இமாம் ஓதுகிறார் அல்லது மாமும் ஓதுகிறார், அல்லது நான் தனியா தொழும்போது ஓதுகிறேன், ஜமாத்தில் ஓதுகிறேன். அவர் கேட்கிறார், அலைஸல்லாஹு பிஅஹ்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பு வழங்குபவர்களில் அல்லாஹ்வே சரியான தீர்ப்பாளன் இல்லையா என்று கேட்கிற போது பின்னால நின்று தொழுகிறவர் பேசக்கூடாது, இங்க பேசணுமா, பலா ஆமான்னு சொல்லணுமா. அல்லாஹ் அழகாக தீர்ப்பு வழங்குகிறான் என்று நான் பின்னால நின்று சொல்றது சுன்னத்து, ஓதும் இமாமும் சொல்றது சுன்னத்து. தொழுகையில குர்ஆனை தவிர வேறு வார்த்தைகள் பேசக்கூடாது என்று வழங்கப்பட்ட தொழுகையில் நான் பேச வேண்டும். ஆமா, என் ரப்பு தீர்ப்பு தான் அழகானது. இங்கே நான் எல்லோருக்கும் சொல்வேன், ஒவ்வொருவர்களுக்கும் ஒரு பிரச்சனை. ஒருவருக்கு பொருளாதார வீழ்ச்சி, ஒருவருக்கு குடும்பத்தில் சோதனை, மனைவியால் சில பேருக்கு பிரச்சனை, பிள்ளைகளால் சில பேருக்கு பிரச்சனை. அதை நீங்கள் பிரச்சனையாக பார்க்க வேண்டாம் என்கிறேன். அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அழகிய தீர்ப்பு என்கிறேன். அவன் வழங்கிய அழகிய தீர்ப்பு. நான் நினைத்தேன் இப்படி இருக்க வேண்டும் என்று, அவன் நினைத்தான் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று. என் நினைப்பு நிறைவேறினால் அது பின்னால் சங்கடமாகி விடலாம். அவன் நினைப்பு நடந்தால் அது காலமெல்லாம் ஹைராகிவிடும். அவனுடைய சுன்னத்தது. ஒன்றை எடுத்து ஒன்றை கொடுப்பான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி திருக்குர்ஆன் சொல்லும்,
இது உரித அலைஹி பில் அஷி சாஃபினாத்துல் ஜியாத். குதிரையில் பிரியம் உள்ளவர்கள் சுலைமான் நபி. அந்த குதிரை எப்படி இருக்க வேண்டும்? வாட்டம் சாட்டமாக இருப்பதில் அவர்கள் கவனம். வீரம் சொரிந்த குதிரைகளை வாங்குவார்கள், பலமான குதிரைகள், அல்லாவின் பாதையில் செல்வதற்கும் பயணமாகுவதற்கும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருக்கிற குதிரையை பார்த்து அவ்வளவு அழகா இருக்கும். பார்த்தால் கண் விழுற அளவுக்கு குதிரை, ஒண்ணுக்கு ஒண்ணு போட்டி முனைப்போடு நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க குதிரைய வரிசையாக. அல்லாவின் நபி உலகத்தையே கட்டி ஆண்டார். உலகம் அவர் காலடியில். அவன் நினைத்தால் என் முயற்சியை தாண்டி உலகம் என் காலை முத்தமிட செய்வான். அல்லாஹ் எல்லாருக்கும் தௌபீக் செய்வானாக. நான் முயற்சி செய்ய வேண்டும், அது என் கடமை. முயற்சி என் கடமை, உழைப்பு என் கடமை, தியாகம் என் கடமை. என் கடமைக்கு மேல் அதில் கொடுப்பதும் தடுப்பதும் அவன் பொறுப்பது. முயற்சி செய்து கிடைக்கல என்று அல்லாஹ்ட்ட கோபப்படுறதா? அது அழகான மனிதர்களின் அடையாளமாகுமா? அவன் அன்புள்ளவன். அவன் அன்பில் ஈடு கொடுக்கிற அன்புள்ள மனிதன் உலகத்திலே கிடையாது. அவன் அன்புள்ளவன், அழகானவன். அல்லாஹு ஜமீல், அல்லாஹ் அழகானவன், அன்புள்ளவன். அன்புள்ளவனும் அழகானவனும் நம்முடைய பொறுப்பாளன் என்கிற போது நம்ம யோசிக்க வேண்டுமா இல்லையா? நடப்பதெல்லாம் சரியானது, நடப்பதெல்லாம் அழகானது, நடப்பதெல்லாம் என் தகுதி அறிந்து அல்லாஹ் நடத்துகிறான். அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு ஆயத்துல கேட்பான், உன்னை பற்றி நீ விளங்கியதை விட, உன்னை பற்றி உன் தாய் விளங்கியதை விட, உன் தந்தை விளங்கியதை விட, உன் பிள்ளைகளும் உன் மனைவி அல்லது பெண்ணை பொறுத்து உன் கணவன் விளங்கியதை விட, உன்னை பற்றி நான் விளங்கியவன் ரொம்ப அழகாக விளங்கியவன். அலாயாலம் மன் ஹலக், படைத்தவன் நான், படைப்பை பற்றி நான் தெரிய மாட்டேனா என்று கேட்கிறான். அலாயாலம் மன் ஹலக், நான் யார்? படைத்தவன். படைப்பை பற்றி எனக்கு தெரியும். உனக்கு எது அவசியம் எனக்கு தெரியும். உனக்கு இப்ப எது தேவையில்லைன்னு எனக்கு தெரியும். நீ கேட்பாய், நான் வெளிநாட்டுக்கு போகணும்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். உள்ளூர்ல வேலை வாங்கி கொடுப்பான் அல்லாஹ், நீ வருத்தப்படுவ. அல்லாஹ் சொல்றான், நீ விளங்காம வருத்தப்படுற, எனக்கு தெரியும். வெளிநாட்டுக்கு நீ இப்ப போறது உனக்கு ஆபத்துன்னு தெரியும், அதனால நீ கேட்டும் நான் கொடுக்கலங்கிறான். நான் கேட்டதை கொடுத்துட்டு அவன் கசானா குறைய போறது இல்ல. நான் கேட்டவன் நிறுத்தினது என் மீதுள்ள அன்பல்லவா, என் மீதுள்ள அருள் அல்லவா? கேட்டும் கிடைக்கல நீ வருத்தப்படுவதா? அது ஆரோக்கியமா, அழகானதா? ரப்பை புரிந்தவர்களின் அடையாளமாக இருக்க முடியாது. அது நான் கேட்டு கிடைக்காவிட்டாலும் ஆஹா, என் ரப்பு எவ்வளவு அழகான முடிவு எடுத்திருக்கிறான். உங்களை எல்லாம் கொஞ்சம் நிதானமாக சிந்திக்க சொல்வேன். இன்றைக்கு நமக்கு கிடைக்காத ஒரு பாடம், அல்லாஹ்வை குறித்து சரியாக விளங்காமல் போயிருக்கிறோம். அவனை குறித்து நாம் அறிவதில்லை. சின்ன சின்ன விஷயங்களிலும் கோபம் வருகிறது. நம்ம எவ்வளவு முயற்சி பண்ணி இப்படி ஆகி போச்சோன்னு வருத்தப்படுறோம். வருத்தப்படாதீர்கள், அவன் முடிவுதான் நடக்கும். கேட்கணும், அல்லாஹ் நல்லதை கொடுன்னு கொடுப்பான், ஏத்துக்கிடணும். ஒஹுவல் லத்தீஃபுல் ஹபீர், உன்னை பற்றி எனக்கு தெரியும் சொல்லிவிட்டு அடுத்து சொன்னான், ஒஹுவல் லத்தீஃப், உன் மீது உள்ளன்பு உடையவன் அவன் என்றான். உள்ளன்பு, நிறைய பேர் அன்பு இருப்பதா காட்டுவாங்க. முன்னால ஹஜ்ரத் உங்க மேல உயிரையே வச்சிருக்கேன் பார், பின்னால சொல்லுவார் எப்ப சந்தர்ப்பம் அமையும். முன்னால உயிரை வச்சிருக்கேன்பாங்க, பின்னால இவரை நீக்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு கிடைக்கும். அல்லாஹ் சொன்னான், ஒஹுவல் லத்தீஃப், உன் மீது நான் அன்பு மாத்திரம் அல்ல உள்ளன்பு வைத்திருக்கிறேன். அல்லாஹ் அந்த அன்பு மலையில் நாம் நனைய தௌபீக் செய்வானாக. நான் அவசரமா வெளியில போகணும், மழை வந்துச்சு, நான் வருத்தப்படுறேன். ஆஹா போகணுமே, இன்னைக்கு மழை வந்துச்சு, கல்யாண வீடு, மதிய சாப்பாடு, ஆயிரக்கணக்கான மக்கள் சாப்பிட வரணும், மழை வந்துச்சு, எனக்கு வருத்தமா இருக்குது. சாப்பிட வர வேண்டியவங்க வர முடியாம போயிடுவாங்களே, சாப்பாடு வீணாயிடுமே, நான் வருத்தப்படுறேன். இன்னொரு பக்கம் மழையை பார்த்து கண்ணீர் வடிக்கிறார்கள், அல்லாஹ் சரியான நேரத்தில் நீ மழையை கொடுத்து விட்டாய். இப்படி ரெண்டு மக்களும் இருக்கிற போது அவன் செயலை நான் எப்படி குறை காண்பது?
ஒரு கூட்டம் மழை வேண்டாம் என்கிறது, இன்னொரு கூட்டம் மழை வேணும் என்கிறது. என் ரப்பு ரெண்டு பேருக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்க வேண்டும் இல்லையா? அவன் வழங்கும் தீர்ப்பு தானே அழகானது. எங்க வீட்டுல கல்யாணம், சாப்பிட வர்றவங்களுக்கு சங்கடமா போயிடக்கூடாது, நான் மழை வேண்டாங்கிற லட்சோப லட்ச மக்கள் மழை வேண்டா விவசாயம் நிலைக்குமே நினைக்கிறாங்க. அல்லாஹ் மழையை கொடுத்தான், எனக்கு வருத்தமா தான் இருக்கும். ஆனா நான் வருத்தப்படுவது அர்த்தமற்றதல்லவா? அவன் எவ்வளவு அழகானவன். நான் உங்களை எல்லாம் புரிந்து கொள்ள சொல்கிறேன். நேரம் ரொம்ப குறைவானது. இங்க எத்தனை நிமிஷம் நாம் பேசினாலும் நாம் பேசல. இந்த நாவை வைத்து அல்லாவே பேச வைக்கிறான். எது தேவையோ பேச வைக்கிறான். அவன் இங்கே இருக்கிறான். அவனை தவிர்த்து இந்த இடத்தில் வேறு யாரும் இல்லை. நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் இல்லை. இந்த விழாவை நடத்துவது விழாவின் கதாநாயகர்கள் இல்லை. அத்தனையிலும் அல்லாஹ் உடனிருந்து தூக்கி நிறுத்துகிறான். நம்மை கொண்டு வேலை வாங்கி கொண்டான். நான் என்ன பெருமைப்படுவது? என் திறமையில் வந்து சேர்ந்தது. எனக்கு தெரியும் என் ரப்பு கைவிட மாட்டான் என்று நம்பினேன், கொண்டு சேர்த்தான். நம்புவோர்களை கைவிடுவதில்லை. குதிரையின் மீது கலை கண்டவர்கள் சுலைமான் நபி. சவாரி குதிரையில் ரொம்ப ஆனந்தம். அந்த குதிரையை நீங்க பார்க்கணுமே. சுலைமான் நபியின் சில குதிரைகளுக்கு ரெக்கைகள் இருக்குமா? சுப்ஹானல்லாஹ். குதிரைக்கு ரெக்கை. ஆற்றல் மிக்க குதிரைகளை அழகு பார்த்து ரசிக்கிறவர்கள் வாங்கும் போது அப்படிதான் வாங்குவாங்க. சும்மா சோடை போனதை வாங்குவதில்லை. ஒரு நாள் மதிய நேரம் குதிரையை பார்வையிடுறாங்க. அல்லாஹ் சொன்னான் இந்த செய்தியை குர்ஆன்ல. அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த செய்தி. சுலைமான் நபி குதிரையை பார்த்தாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். குர்ஆன் எவ்வளவு பெரிய வேதம். ஒரு நபி குதிரை போய் பார்க்கிறது அல்லாஹ் சொல்றான்னா அதில் எத்தனை ஆயிரம் பொருளும் ஆழமும் இருக்கும். இது அலைஹி பில் அஷி சாஃபினாத்துல் ஜியாத். அல்லாஹ் சொல்றான் எப்படிப்பட்ட குதிரை, ஆற்றலும் பலமும் தகுதி வாய்ந்த குதிரைகளை சுலைமான் நபி அந்தி பொழுதில் மாலை பொழுதில் ஒரு பார்வைக்கு பார்க்கறாங்க. அப்படியே ஒவ்வொன்னையும் பார்த்து அது வளர்ப்ப பார்த்து பிரமிச்சு போறாங்க. நபியுல்லா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே பிரமிச்சாங்கல்ல. அவங்களுக்கே தெரியல, நேரம் முடிஞ்சு அசரு தொழுக கல்லாவாயிட்டு. அசரு முடிஞ்சு போச்சு, சூரியன் மறைஞ்சிட்டு. அந்த 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 பார்வை, பொதுவா உலக விஷயத்துல கொஞ்சம் பார்வை கவனமா இருக்கணும். நபிமார்களையும் அல்லாஹ் சோதிச்சு பார்க்கறானா நீங்களும் நானும் பெரிய விஷயமா? சில நேரத்துல நினைப்போம் கொஞ்ச நேரம் கழிச்சு தொழுவோமோ என்று, அதுக்குள்ள கல்லாவாகி போயிடும். அதனாலதான் பெருமானார் ஆரம்ப நேரத்தில் தொழுகுவதற்கு உள்ள கூலி அடுத்த நேரத்துக்கு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. ஆரம்பத்தில் தொழுகிற கூலி அடுத்த நேரத்துக்கு கிடைக்காது. அல்லாஹ் ஹயாத் வரைக்கும் இபாதத்தை குறையில்லாமல் நிறைவேற்ற தௌபீக் செய்வானால், கலாவே இல்லாமல் தொழச் செய்வானால். ஒரு பட்டமளிப்பு விழா இது. நான் என் இதயத்தில் ரப்பை சுமந்து செல்ல வேண்டும் வெளியே. எங்கள் மதரசாக்கள் கொடுக்கிற சனதுகள் என்பது வெறும் பட்டயம் அல்ல. இது தொங்கவிட்டு அழகு பார்க்கிற பட்டயம் அல்ல. இந்த பட்டமளிப்பு விழாவில் இங்கே நிறைய மக்கள் பல்வேறு பகுதியில் நூற்றுக்கணக்கான மைல்களுக்கு அப்பால் இருந்து நம்ம முரீதுகள் இங்கே வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் கொண்டு சேர்க்கிறான். நீங்கள் சுமந்து செல்லுங்கள் உங்கள் இதயத்தில். பட்டமளிப்பு விழாவில் பெற்ற பாடம், என் ரப்பு அழகாகத்தான் நடக்கிறான், என்னோடு ரொம்ப அழகா நடக்கிறான். எல்லாரும் சுமந்துட்டு போகணும். நம்மள ஒண்ணு அல்லாஹ் கீழே போடல, குறை வைக்கல. பூராம் பார்த்தாங்கல்ல, அந்த பார்வையில் வக்து முடிஞ்சு போச்சு. அசர் போயிட்டு இன்னி அஹபப்து ஹுப்பல் கைர். அவங்களே சொன்னாங்க, நான் ரொம்ப பிரியப்படுறேன் குதிரைய. யாரு? சுலைமான் நபி. குதிரைய பிரியப்படுறேன்னு சொன்னதையே அல்லாஹ் சொல்றான். அவங்களுக்கு குதிரை மேல அவ்வளவு பிரியம். ஆனா சொன்னாங்க, இந்த குதிரை என்ன ரப்புடைய நினைவை விட்டு தடுத்து விட்டதே. நான் அன்றிக்கிற ரப்பி, அல்லாஹ்வை நினைக்க வேண்டிய நேரத்துல குதிரையினுடைய பிரியம் கொஞ்சம் கூடும் போது விட்டு போச்சே. உடனே முடிவெடுத்தாங்க. என்ன சொன்னாங்க தெரியுமா? அந்த குதிரை பூரா திரும்ப கொண்டாடினாங்க. ஆளை கூப்பிட்டாங்க, எல்லா குதிரையும் வெட்டி குர்பானி கொடுத்துருங்க. சவாரி குதிரையை, ஆற்றல் மிக்க குதிரையை
குதிரை போட்டியில் வெற்றி பெறுகிற அத்தனை குதிரையையும் அறுத்து விடுங்கள், குர்பானியாக்குங்கள். ஏன்? அல்லாவின் நினைவை என்னை தூரமாக்கி அசர் தொழுக முடியாம போயிட்டு